வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாகா ஹார்மனியிலேருந்து ஒரு புக்ஸெல் ஸ்பீக்கர் வந்திருக்கு. நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நிறைய டாகா ஹார்மனி ஸ்பீக்கர்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்துருப்போம். ஸோ ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாகா ஹார்மனியிலேருந்து ஒரு புக்ஸெல் ஸ்பீக்கர் எடுத்திருக்கோம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோக்கு கொண்டு வராமலே நம்ம வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸ்பீக்கர் கேட்டவங்களுக்கு டாகா ஹார்மனியிலேருந்து ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். லோ பட்ஜெட்டில் புக்ஸெல் ஸ்பீக்கர் கேட்டவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அண்ட் நம்மளும் ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த புக்ஸெல் ஸ்பீக்கரை நான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு கொடுக்குறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ போட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்ஸெல் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 807 அப்படிங்கிற மாடல் நம்பர். இந்த 807 வந்து ஒரு 5.0 பேக்கேஜாக வரும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து டவர் சென்டர் ப்ளஸ் இதை வந்து நம்ம சரௌண்டாக யூஸ் பண்ணலாம். சவுண்டு ப்ளஸ் புக்ஸெல் ஸ்பீக்கராகவும் நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 120 வாட்ஸ் வரைக்கும் நம்ம பவர் கொடுக்கலாம். 6 ohms இம்பிடன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அண்டு இதனுடைய சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 dB சென்சிட்டிவும், ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகிறது 56 ஹெர்ட்ஸ்லேருந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நான் ஏன் ஃப்ரண்ட் சேனலுக்கு யூஸ் பண்ணலாம், புக்ஸெல் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து 120 வாட்ஸ் பவர் 6 ohmஸில். இப்போ ஒரு பேசிக்காக ஒரு 5.1 ரிசீவர் வச்சுருக்கீங்க, என்னால் டவர் யூஸ் பண்ண முடியல, அண்ட் ஹையர் எண்ட் வெர்ஷனில் உள்ள புக்ஸெல் ஸ்பீக்கர் வாங்கி என்னால் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு ஒரு லோ எண்டில் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்ஸெல் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக இருக்கும். அண்ட் 120 வாட்ஸ் என்னும்போது நீங்கள் 5.1ல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 120லேருந்து 150 வாட்ஸ் வரைக்கும் நிறைய ரிசீவர்ஸ் இருக்கும். அந்த ரிசீவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்டு இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்திருக்கிறது ஒரிஜினல் பாக்ஸ் பீஸ். இது வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ் பாக்ஸ் பீஸை தான் நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் ஃபர்தராக வேணும் அப்படின்னாலும் இதில் வந்து யூஸ்டு கிடையாது, ஃப்ரெஷ் பாக்ஸ் பீஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மாடலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக செல்லிங்கில் உள்ள மாடல் தான். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5.25 இன்ச்சஸில் ஒரு மிட் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. அண்டு இதில் 1 இன்ச்சஸில் சில்க் டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த சில்க் டோம் டியூட்டர் 1 இன்ச்சஸ்னும் போது நான் ஃபீல் பண்ணது வந்து ஒரு ஸ்டீரியோ சாங் கேட்கும்போது வரக்கூடிய இந்த மைல்டான ட்ரிபிள் எல்லாமே வந்து கிளியராகவும் அந்த ஒரு கிறிஸ்டல் கிளியர் வந்து நல்லாவே வந்து நம்மளால் ஹியரிங் ஃபீல் பண்ண முடியுது. அண்டு இந்த ஸ்பீக்கர்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச்சஸில் ஹைட்டும், 7 இன்ச்சஸ்க்கு வித்தும், 7 இன்ச்சஸ்க்கு வந்து டெப்த்தும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து புக் ஷெல்ஃபாக வந்து நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணாலும் ஹேங்கிங் டைப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடில் நம்ம வந்து இதை வாலில் ஹேங் பண்ணியும் சரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர்ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போட்டு பேக் சைட்லேயும் ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர் இன் வந்து பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் இன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம நார்மலாகவுமே வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். பனானா சாக்கெட் என்னும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பீக்கர்ஸோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 3 kg வருது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாலிவுட் மூவி ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வர ஃப்ரண்ட்லேருந்து வர நிறைய கன் ஷாட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து வரதை வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் வந்து இதில் வரக்கூடிய ஃப்ரண்ட் வால்யூம் வந்து நான் இப்போ டெமோ வீடியோ ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்றது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் கூட சேர்ந்து மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணுது. அதுக்கும் வந்து நம்ம வந்து வீடியோ ஒன்று இப்போ எப்படி இருக்குன்றது. ஸோ இது வந்து ஒரு மூவி ப்ளே பண்ணும்போது வரக்கூடிய ஃப்ரண்ட்டில் இருந்து வர வால்யூம் அண்டு ஃப்ரண்ட் சேனலுக்கு ஆடியோ ப்ளேபேக்கு. இதையே வந்து நம்ம வந்து ஒரு சாங் கேட்குறோம் அப்படின்னா, இப்போது நம்மளால் வந்து தமிழ் சாங்ஸ் எதுவும் ப்ளே பண்ண முடியாது, சம் யூடியூப் கைட்லைன்ஸ் வர்றதுனால. பட் ஒரு சில சாங்ஸ் இருக்குது. இப்போ நான் அந்த சாங்கையும் ப்ளே பண்ணுறேன். அந்த சாங் கேட்கும்போது வர அந்த மைல்டான மியூசிக்கும் சரி, நமக்கு வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எந்த ஒரு சாங், எந்த ஒரு மூவி ஆர் நம்ம எப்படி ப்ளே பண்ணாலும்
அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த புக்செல் ஸ்பீக்கர் வந்து கம்பேட்டிபிளாக இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இப்போ இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம வீடியோக்கு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேட்டலைட்லேருந்து ஒரு புக் ஷெல்ஃப் ஆர் வேறு அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும். இன்கேஸ் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரௌண்டும் 807லேயே வந்து நம்ம இன்னொரு பேர் எடுத்து சரௌண்டுக்கு போட்டு இதுலேயே சென்டர் கிடச்சுன்னா 5.0 வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 10 இன்ச்சஸில் சப்வூஃபர் அப்படின்னும் போது அது கூட சேர்ந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி ஒர்க் ஆகுது. நமக்கு வந்து கேட்குற ஃபீலிங்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஒரிஜினல் பாக்ஸோட இருக்குது, ஃப்ரெஷ் கண்டிஷனில் வித் வாரண்டியோட நமக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேட்கும்போது இந்த ஸ்பீக்கர் இல்லை, அடுத்து வர ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அன்ஓப்பன்டு பாக்ஸ் பீஸில் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் இல்லாமல் பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்டு இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் ஸ்பீக்கர் பேக்கேஜ் வேணாலும் நம்ம கேட்குறவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்டு நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங், பிளேஸ்மெண்ட் இதெல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.